அனைவருக்கும் வணக்கம். லக்ஷன்யா பண்ணையிலேருந்து மகேஸ்வரன் பேசுகிறேங்க. நம்ம பண்ணையில் பார்த்திங்கன்னா இயற்கை வழி விவசாயமாக நம்ம 9வது வருஷமாக நம்ம நெல் சாகுபடி பண்ணிகிட்ருக்குறோம். இந்த வருஷம் நம்ம நெல் சாகுபடியில் ஒரு 40 சென்ட் சிவன் சம்பா போட்டிருக்கோம். போன வருஷம் சிவன் சம்பா இந்த ஏரியாவிலேயே பார்த்திங்கன்னா 13 மூட்டை நம்ம எடுத்தோம். இந்த தடவை இந்த மழை பெஞ்சதுனால நமக்கு நெல் ஈல்டு கொஞ்சம் மனசுக்கு திருப்தியாக இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம கொடுத்த இயற்கை இடுபொருட்களால் நெல் பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம நெல் நடும்போது ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம தக்கா போட்டோம், எருவு போட்டோம், தக்கா போட்டு உழவு பண்ணி தான் பண்ணணும். அதில் என்ன சவாலாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நடவு நட்ட உடனே நெல் தெரியாத சூழ்நிலையில் எங்களுக்கே கொஞ்சம் யோசனையாக தான் இருந்துச்சுங்க, நெல் சரியாக வருமா வராதா அப்படின்ட்டு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த இடுபொருட்கள் புண்ணாக்கு கரைசல், அசோஸ்பைரிலம், பாக்ஸோபாக்டீரியா எல்லாமே தண்ணியில் கலக்கி விட்டோம். அதே மாதிரி இந்த வெள்ளை ஈக்கள் தொந்தரவு நமக்கு எந்த வருஷமும் இருந்ததில்லை, இந்த வருஷம் கொஞ்சம் தொந்தரவு இருந்ததுங்க. அதுக்கு வேப்பம் புண்ணாக்கு கீழே போட்டு கலப்பறிச்சு விட்டோம். அதே மாதிரி ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய், புங்கெண்ணெய், சோப்பாயில் இது மூணும், அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணதுனால நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது. இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. நமக்கு விளைச்சலும் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, மாப்பிள்ளை சம்பா எங்கேயோ 1-2 கலப்பு இருந்திருக்கும் போல் இருக்குங்க. அந்த மாப்பிள்ளை சம்பா உங்களுக்கு பார்த்தாவே நல்லா தெரியும். இது பார்த்திங்கன்னா நல்லா தெரியுங்க. மாப்பிள்ளை சம்பா அதில் ஒரு சில கலப்பு இருக்குங்க. நம்ம விதைகளுக்கு வேணும் அப்படிங்கும்போது அதை தனியாக பிரித்து எடுத்து நம்ம பண்ணிக்கிறோம். இது ஒரு நெல் இருந்தாலும் 2 நெல் சும்மா ஒரே ஒரு குத்து இருந்தால் போதும், அது கலப்பு வந்துடுதுங்க. கலப்பு இல்லாத நெல்லை எடுத்து வைக்கணும். நம்ம இந்த தடவை பார்த்திங்கன்னா நீட்டாக பார்த்து கலப்பு இல்லாத எடுத்து வைக்கணும். ஏன்னா அடுத்து நம்ம இது 9வது வருஷமாகவே நம்ம நெல் வாங்கினதோடு சரிங்க. நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து நெல் வெளியில் எடுத்து வைக்கல, நம்மக்கிட்ட இருக்கிற நெல்லையே தான் எடுத்துகிட்ருக்குறோம். சீடுக்காக யாரும் போகல. அதனால தான் பாரம்பரிய ரகங்களை தேர்வு செய்யுங்க. அடுத்தடுத்து சீடு நம்மளே எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இயற்கை வழியில் பண்ணுறதுனால எங்களுக்கு செலவினமும் கம்மிங்க. இதில் மொத்த செலவே பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 1500 வரப்பு ஓரம் வெட்டி இழுத்து போகிறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கு 3000, 4500. இடுபொருட்கள் செலவு ஒரு 1500. மொத்தத்திலே எங்களுக்கு ஒரு 6000 செலவு. ஆட்கள் கூலி ஆள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 நம்ம நடவுக்கு. அப்புறம் கோணாவெட்டர் ஓட்டுனது போக்குறதுல நாங்களே பண்ணிக்கிட்டோம். அதனால் பிரச்சனைகள் இல்லை. இயற்கை வழி விவசாயத்தில் லாபம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுலாம் சும்மாங்க. போன வருஷம் 13 மூட்டை எடுத்தோம். இந்த வருஷம் 13 மூட்டை எடுக்கிறோன்னா இன்றைக்கி ஒரு மூட்டையோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1800 போகுதுங்க. உங்களுக்கு அதை கணக்கு பண்ணி பார்த்திங்கன்னா லாபமாக இருக்கா இல்லையா, செலவு கழிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது மாதிரி நமக்கு இயற்கை வழி விவசாயமாக பண்ணுறதுனால நம்ம ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரிலையும் நம்ம கூட இருக்கிறவங்களையும் ஆரோக்கியமாக நம்ம கொண்டு போகிறோம். மெயினாக பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்கு முழுக்க சிறந்த மருந்து இயற்கை விவசாயம். நன்றி, வணக்கம்.